ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகவா தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம். எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் யூகங்களை அமைத்து வேலை செய்து கொண்டிருக்கோம். என்ன உறுப்பினர் எண்ணிக்கை இப்போ இல்ல பல லட்சங்களை கடந்து எங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி எங்களுடைய இலக்கு. 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். 4.5 கோடி பேர் தான் ஓட்டே போடுறாங்க. மீதி 1.5 கோடி பேர் ஓட்டே போடுறதில்லை. நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நம்பிக்கையின் தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார். 2026 மக்கள் தூக்கி உங்களை குப்பத்தட்டில் போட போறாங்க, தூக்கி எரிய போறாங்க. அடாவடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மேல்பாதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க, மதுரையில் மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. எல்லா பகுதியிலும் போராட்டம். வணக்கம். ஆகாய நண்பர்களே, அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்காதா? கூட்டணி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லைலா மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு லைலா மணி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அதிமுகவோட தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜயோட கட்சி கூட்டணி அமைக்காதோ? இல்லை, நாங்கள் எப்போ கூட்டணி அமைக்கிறோன்னு சொன்னோம். நாங்கள் மாநாட்டில் தலைவர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. 234 தொகுதிகளிலையும் மக்கள் நமக்கு வெற்றி வகை தருவாங்க. அந்த அளவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் மக்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் நம்மளை நம்பி வரக்கூடியவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் சொன்னாங்களே தவிர, எந்த இடத்துலையுமே நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி போகிறோம், மற்ற கட்சியை தலைமையேற்று நாங்கள் கூட்டணியில் போகிறோம் நம்ம சொல்லவே இல்லை. அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகவா தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் யூகங்களை அமைத்து வேலை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எதுக்காக கூட்டணி இல்லைன்னு சொல்லணும்? அப்போ கூட்டணி இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே, அதிமுகவோடு தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். அதிமுக கூட்டணியில் எதுக்கு சொல்லணும்? அதிமுகவோட கூட்டணி எதற்கு தேவை நம்ம சொல்றோம். இல்ல முதல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல அறிக்கை விடணும், பொதுச் செயலாளருக்கு அறிக்கை விடணும். அதாவது ஒரு பிரபலமான ஒரு நாளிதழ் அவங்க ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க, தலைப்பு செய்தியாகவே போடுறாங்க. அதிமுகவோடு தாவேகா கூட்டணி 80 சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு, துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உறுதிப்படுத்தப்பட்டதா அந்த செய்தி வரல. இல்ல அந்த செய்தி யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அது அந்த யூகம் என்பது ஒரு தவறான யூகமா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை ஒரு 3வது 4வது இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்ச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு. நாங்க பிரைமரி போர்ஸா வரோம், பிரதான சக்தியாக மக்கள் சக்தியாக வருகின்ற பொழுது திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே போட்டி நடக்கின்ற செயல்பாட்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவங்க அதிமுகவோடு எங்களை இணைத்து இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியே இல்லை என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக சில அரசியல் விமர்சகர்கள் சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அது தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் விடப்பட்ட ஒரு அறிக்கை தானே தவிர, நாங்கள் திரும்பவும் சொல்றோம், அதிமுக ஆளுங்கட்சியாக வரணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் உழைக்கவில்லை, போராடவில்லை. அதற்காக அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தல. இந்த மண்ணின் மகனாக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம். 12 லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்தாங்க, குடும்பமாக எங்க கட்சியில் இணைந்து கொண்டிருக்காங்க. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. நீங்க சொன்னீங்க தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கட்சி இல்லைங்கிற மாதிரி சித்தரிப்பதற்காக ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் செய்கிறாங்க அப்படின்னு. உண்மையில சொல்லப்போனால் அந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தொடர்பாகவும் திரு விஜய் தொடர்பாகவும் தான் விவாதங்களே மாறிவிட்டன. அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை ஊடகங்கள் தருகின்றன, அரசியல் விமர்சகர்கள் தருகிறார்கள். ஏன்னா ஒரு முக்கியமான ஃபோர்ஸ், அது தவிர்க்க முடியாத ஃபோர்ஸ் அப்படின்னு செய்கிறாங்க. அதை நீங்கள் மறுக்க முடியாது, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. இதில் நாங்கள் எல்லா ஊடகத்தையும் சொல்லலை, எல்லா பத்திரிகையாளரையும் சொல்லலை, எல்லா அரசியல் விமர்சகர்களையும் சொல்லலை. சில அரசியல் விமர்சகர்கள், சில பத்திரிகையாளர்கள், சில ஊடகம் வேண்டுமென்றே எங்களுக்கு எதிரான
பொய்யான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ரவீந்திர துரைசாமி என்கின்ற ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காங்க. அவர் பேருக்கு தான் அரசியல் விமர்சகர், ஆனால் அவருடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விமர்சகராக இருக்கிறார். காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக அவதூறாக பேசுறது, தலைவர் தொடர்பாக அவதூறாக பேசுறது, தொடர்ந்து ஒரு வன்மமான கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. திரு ரவீந்திரன் துரைசாமி பேர் நீங்க எடுத்ததுனால சொல்றேன். அவரும் அரசியல் விமர்சகர், இந்த நிகழ்ச்சியில் பலமுறை கலந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் விஜய் பற்றி பேசுங்கள், திரு விஜய் பற்றி பேசுங்கள் சொன்னதான் பேசுறாரு தவிர அவரை பேச வேணா நாங்க சொல்லல. பேசும்போது அந்த கருத்தில் உண்மை இருக்கணும், அந்த கருத்தில் நேர்மை இருக்கணும். எங்க தலைவரை பேசுறாரு, எங்க கட்சியை பத்தி பேசிக் கொண்டு இருக்கின்ற பொழுது பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு. நீங்க பேசலாம், அந்த அடிப்படையில் நான் பேசுறேன். நீங்க வந்து ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருமையில் பேசுகின்ற பொழுது நாங்க திருப்பி பேசணும்ல. அவருடைய முகத்திரைகளை கிழிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அது கரெக்ட், நீங்க சொன்னது தவறுன்னு சொல்லுங்க. அப்ப இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு அரசை விமர்சிக்க மாட்டாங்க, அரசு செய்கின்ற அடாவடித்தனத்தை விமர்சிக்க மாட்டாங்க, திமுக செய்கின்ற மக்கள் விரோத செயல்பாட்டை விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் விமர்சிப்பது என்பது அரசியல் விமர்சகரா? அரசை விமர்சிங்க, அதிகாரம் செய்கின்ற அடாவடித்தனத்தை விமர்சிப்பது தானங்க அரசியல் விமர்சகர். சரி, நான் என்ன கேட்கிறேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, அதுக்குள்ள ஆட்சிக்கு வந்துட முடியும் நம்பிக்கை இருக்கா? ஏன் வர முடியாது? முடியுமா? தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் வருகிறோம். அதீத நம்பிக்கையோடு, கொள்கை தெளிவோடு தமிழ்நாட்டு மக்களை நம்பி வருகின்றோம். மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் காரணம். மக்கள் ஓட்டு போட்டதால் தான் அவர் முதலமைச்சர். அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு எல்லாமும் கிடைக்கும், அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்பு, சம உரிமைகள் கிடைக்க வேண்டும், சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவ கோட்பாடுகளை முன்வைத்து மக்கள் மத்தியில் நாங்கள் வருகின்ற பொழுது மக்கள் எங்களை அங்கீகரிக்கிறாங்க, மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. மாநாட்டிற்கு பிறகு எங்க கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை செயலி முடங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்திருக்குன்னா ஏன் நடக்கணும்? மக்கள் எங்களை நம்புறாங்க. அதனால மக்களை நாங்கள் அதீத நம்பிக்கையோடு மக்களை நம்பி வர்றோம். மக்கள் கண்டிப்பாக எங்கள் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்துவார்கள். என்ன உறுப்பினர் எண்ணிக்கை இப்போ? இல்ல, பல லட்சங்களை கடந்து எங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி. 2 கோடி எங்களுடைய இலக்கு. 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. திமுக ஆட்சியை விட்டு அகல வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க, அண்ணா திமுக நினைக்கிறது, இன்னும் பலர் நினைக்கிறாங்க, தனியார் நினைக்கிறாங்க, சில அரசியல் விமர்சகர் நினைக்கிறாங்க, பத்திரிகை நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான எதிர்ப்புணர்வு இல்லாட்டியும் திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு, மக்கள் எதிரான மனநிலையில் இருக்காங்க, நகர்த்தணும் அப்படின்னு நினைச்சா அண்ணா திமுக அதான் நினைக்குது, தாவேகா அதான் நினைக்குது. 2 பேரும் சேர்ந்து அணி அமைத்தால் திமுக அணிக்கு சவாலாக இருக்க முடியும், இதுதான் விருப்பமா இருக்க முடியும். அதானே நிதர்சனம். இல்ல, சேர்ந்து தான் வீழ்த்தணும் அப்படின்னு கிடையாதுங்க. மக்களுடைய நம்பிக்கையும் மக்கள் படை கொண்டு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுது பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு, இளைஞர் படை எங்களுக்கு இருக்கு, மக்கள் படை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்காக சேர்ந்து பயணிக்கணும்? எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அண்ணன்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு எங்கள் தளபதியே மாநாட்டில் சொல்லிட்டாங்களே. அப்போ பல கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை நாடி வருவாங்க, எங்களை தேடி வருவாங்க, எங்கள் தலைவருடைய செயல்பாடை பார்த்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வருவாங்க. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி உருவாகும், எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அப்படியான ஒரு சூழல் உருவாவதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், காத்திருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். முக்கியமாக அண்ணா திமுகவோடு இணைந்து பயணித்தால் திமுகவை வீழ்த்துவது எளிது, இதுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய நோக்கங்களுடைய ஒரு கருத்து. இல்ல, மற்றவர்களுடைய வியூகத்திற்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு வியூகம் அமைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணா திமுகவோடு சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதை விட தமிழ்நாட்டு மக்களோடு சேர்ந்து திமுக அதிமுக 2 பேரையும் வீழ்த்துவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு யார் சொல்றா? அந்த தகவல் சரியா தவறா? தவறு. நாங்கள் எதற்காக அண்ணா திமுகவை தேடி நாங்கள் போனோம்? அண்ணா திமுகவே செயலிலிருந்து கிடைக்கிறது, பலவீனமாக கிடைக்கிறது, அவர்களே செயல்பட முடியாத வகையில் இருக்கின்ற பொழுது வாக்கு இருக்கு, மறுக்க முடியாது. நீங்க ஆளுங்கட்சியாக வர முடியல. இங்க வந்து வெற்றி தான் தீர்மானிக்கும், யார் முதலமைச்சராக வருகிறார்கள் என்பதுதான் தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் கட்சிக்குள்ளேயே பல குழப்பங்கள், கட்சியை 4 துண்டாக உடைந்து பல நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க. அண்ணா திமுக எங்களுடைய இலக்கு கிடையாது. நாங்கள் திமுக என்ற கட்சியை, ஆளுங்கட்சியை வீழ்த்தி விட்டு நாங்கள் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். ஆளுங்கட்சியை எதிர்ப்பது தாங்க துணிச்சல், ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்பது தாங்க தைரியம். அப்போ ஒரு தைரியத்தின் தலைவராக, துணிச்சலின் தலைவராக, இளைஞர் படைகளை கொண்ட ஒரு தலைவராக எங்க தளபதி அவர்கள், மக்களை நம்பி வருகிறோம், மக்களின் துணையோடு வருகிறோம்.
எங்களை எந்த அடையாளத்துக்குள்ளும் சுருக்காதீர்கள், நாங்கள் அனைத்து மக்களுக்குமானவர்கள், நாங்கள் பொதுவானவர்கள், பொதுவான ஒரு தலைவராக வருகின்ற பொழுது மக்கள் எங்கள் தலைவரை அங்கீகரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. மாநாடு முடிந்து 1 மாசம் ஆக போகுது, இன்னும் கதறல்கள், இன்னும் பதட்டம், இன்னும் ஒரு பயம். 75 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட திமுக கட்சியே எங்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. நேற்று வந்தவர்கள் எல்லாம் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஆலமரம் பிளேடை கொண்டு வந்து அசைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்ற கருத்துக்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னா, மக்களின் தலைவனாக எங்கள் தளபதி வருவதால் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க? திமுக அசைச்சு பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? முடியுமா? திமுகவை ஏன் அசைக்க முடியாது? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அசைக்கவில்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அசைத்து பார்க்கவில்லையா? ஐயா கேப்டன் அவர்கள் அசைத்து பார்த்து விட்டு திமுக என்ற ஒரு கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரலையே. மக்கள் முடிவு பண்ணா எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் அசைத்து மட்டும் இல்லை, புடுங்கி எரியுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாங்க அதை முடிவு பண்ணணும். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை திமுக ஆளுங்கட்சியாக வர முடியலையே. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை திமுக ஆளுங்கட்சியாக வர முடியலையே. மக்கள் ஓய்வு கொடுத்தாங்கல்ல. 2011 வந்தது, 2011 இருந்து அவங்க இறக்கின்ற காலம் வரை திமுகவால் ஆளுங்கட்சியாக வர முடியல, எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இல்ல. அப்போ மக்கள் முடிவு பண்ணா எல்லாமே நடக்கும். திமுக ஒன்றும் பெரிய ஆலமரம்னு சொல்லுகிற அளவுக்கு அவங்க மக்களுக்கான கட்சிலாம் கிடையாது. மக்கள் விரோத ஒரு கட்சி தான். நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் அனைத்து மகளிருக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கினதுக்கு பிறகு தகுதியின் அடிப்படையில் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம். அப்ப எதற்கு நீங்க பொய் சொல்றீங்க? நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டு அதன் பிறகு நீங்க மாணவர் கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை கடையை இழுத்து மூடினீங்க? பொய்யான வாக்குறுதிகளை அரசு ஊழியர்களிடம் நீங்க சொல்றீங்க. நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களே சொல்றாங்க, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுமே சொல்றாங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்தாதான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை மதிக்கிறாரு, எங்களை கூப்பிட்டு பேசுறாரு, அவருக்கு அதுதான் ஆசை என்றால் 2026 திமுகவை எதிர்கட்சியில் கொண்டு போய் நாங்கள் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த அரசுக்கு கேவலம் இல்லையா? அவமானம் இல்லையா? அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி அதன் மூலம் ஓட்டை பெற்றுக்கொண்டு மக்களை இழிவுபடுத்தும் செயல் அல்லவா? அதையெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தால் ஏதாவது ஊழல் நடந்ததா? எங்களால் ஒரு சாதி சண்டை நடந்ததா? எங்களால் ஒரு மத சண்டை நடந்ததா? எதுவுமே கிடையாது. தூய்மை உள்ளத்தோடு வருகின்றோம், திறந்த புத்தகமாக வருகின்ற பொழுது மக்கள் இயல்பாகவே திமுக அதிமுக 2 கட்சியும் வேணாம், தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக நம்ம கொண்டு வருவோம் என்கின்ற மனநிலைக்கு வந்ததால் 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட திமுகவே கதறிக்கொண்டிருக்கிறது, பதறிக்கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்களை பார்த்து பதற வேண்டிய அவசியம் இல்லையே. எங்களை பார்த்து பதறுவல் தானே ஒவ்வொரு மீட்டிங்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. நேத்து வந்தவன்லாம் முதலமைச்சர் என்கின்ற பதவியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒருமையில பேசுறாரு. வந்தவன் போனவனெல்லாம் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னு. மக்கள் கண்டிப்பாக வீழ்த்துவாங்க. 2026 தேர்தல் முடிவு தீர்மானிக்க போகிறது. தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க. எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கோம். நீங்க நினைக்கிறீங்க திமுக கூட்டணி வலிமையா இருக்குன்னு? வலிமையா தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் நெருக்கமாக இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களும் ஐயா முத்தரசன் அவர்களும் நெருக்கமாக இருப்பாங்க. திமுக கூட்டணியும் திமுகவும் நெருக்கமாக இருக்கும். தலைவர்கள் நெருக்கமாக இருப்பாங்க, டீ சாப்பிட்டுப்பாங்க, உட்காந்து பேசுவாங்க. அவர்களுடைய தொண்டர்கள் அதே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் தலைவர் வழி தொண்டர்கள் போவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்கு வங்கியை விட சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏன் 6% வாக்கு வங்கி குறைந்தது? இந்த சட்டப்பேரவை தேர்தல் எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கு, அதனால அவங்களுடைய வாக்கு வங்கி எண்ணிக்கை என்பது குறைந்து கொண்டே இருக்குது, தேய்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தவறு அவசியம் இல்லையே. கண்டிப்பா எங்களுக்கு வருங்க. அதை வராதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதற்கான வியூகங்களை நாங்கள் அமைத்து கொண்டு தானே இருக்கிறோம். 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். 4.5 கோடி பேர் தான் ஓட்டே போடுறாங்க. மீதி 1.5 கோடி பேர் ஓட்டே போடுறதில்ல. ஏன் போடுறதில்ல? திமுக அதிமுக 2 ஊழல் கட்சி, சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இவர்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் கிடையாது. அப்போ ஒரு மாற்றம் வரட்டும், நம்ம அப்போ ஓட்டு போடலாம் என்கின்ற எண்ணிக்கையில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நம்பிக்கையின் தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார். கண்டிப்பாக மாற்றம் நிகழும். இந்த ஓட்டு போடாதான் ஓட்டு போட போறாங்களா? ஓட்டு போடாதவர்கள் ஓட்டு போட போறாங்க. புதிய வாக்காளர்கள் விண்ணப்பம் மட்டுமே 4 லட்சம் பேர் வந்திருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களும் ஓட்டு போட போறாங்க. திமுகவில் இருப்பவர்களும் ஓட்டு போட போறாங்க. அதிமுகவில் இருப்பவர்களும் ஓட்டு போட போறாங்க. மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஓட்டு போட போறாங்க. குறிப்பாக
தாய்மார்களின் பெண்களின் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக இங்க தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுக அதிமுக 2 பேருக்குமே ஓட்டு சதவீதம் போட்டா கிட்டத்தட்ட 45% இருக்கு. அதை பீட் பண்ணும் அப்படின்னா அந்த 30-35% கண்டிப்பாக அதற்கான ஆதரவு எங்களுக்கு இருக்குங்க. மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க. அதான் உறுப்பினர் சேர்க்கை என்பதே பல லட்சங்களை கடந்து விட்டது. குடும்பம் குடும்பமாக அணி அணியாக எங்க கட்சியில் எதற்காக உறுப்பினர்கள் வந்து இணைய வேண்டும்? நம்பிக்கை இருப்பதால் தானே இணைகிறாங்க. நேரம் கம்மியா இருக்கு. திமுக அதிமுக தான் கிளை செயலாளர் வரைக்கும் ஒரு நிர்வாக அமைப்பு கட்டமைப்பு கொண்ட கட்சி. அந்த அளவுக்கு உங்ககிட்ட இல்ல. அது மாதிரி போய் சேர்ந்ததான் அப்படி நீங்க தவறா நினைச்சிருக்கீங்க. பூத் கமிட்டியில் உட்காரக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறது. நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, வேட்பாளர்கள் இருக்காங்க, வேலை செய்வதற்கு தளபதியின் சிங்க தோழர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து எங்களை சாதாரணமா இடம் போட வேணாம். அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த வரிகளை நான் மேற்கோள் காமிச்சு சொல்றேன். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வெளிப்போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் நாங்க. அந்த அளவுக்கு திமுக அதிமுக வைத்திருக்கின்ற கட்டமைப்பை விட பல மடங்கான கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏற்கனவே மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுதே 127 கவுன்சிலர்ஸை நாங்கள் வெற்றி பெற வைத்து கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. வெறும் தலைவருடைய பெயரையும் தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி 127 கவுன்சிலர்ஸ் வச்சிருக்கோம்னா எங்க தலைவர் அவர்கள் நேரடியாக 234 தொகுதி மக்களையும் சந்திக்க போறாரு, மக்களிடம் வாக்கு சேகரிக்க போறாரு, மக்களின் குறைகளை கேட்க போறாரு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நிகழப் போகிறது என்பதை பாருங்க. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வர்றவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறத விட எங்களை யாராவது சேர்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தானே? இல்லை, அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வை. உண்மையிலேயே சமூக நீதி என்கின்ற அந்த கருத்தினுடைய மைய பொருளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் சம உரிமும் சம வாய்ப்பும் கிடைக்கணும், உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, சமத்துவம். அதை எங்கள் தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தருகிறேன். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை திமுக சொல்றாங்களே, அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவதற்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா? அவங்களால பேச முடியுமா? ஆட்சி வரும் நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கா? திமுக இதுவரை தனித்து நின்று ஆட்சி அமைத்த வரலாறு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணியோட தான் போட்டி போடுறாங்க. அப்புறம் என்ன ஒரு பேச்சு? அப்புறம் என்ன அவங்க ஆலமரம் அரச மரம்? எந்த ஒரு மரமும் கிடையாது. மக்கள் முடிவு பண்ணுங்க. இப்ப 2026 தேர்தல் நடக்குதுங்க. எல்லாரும் முன்னாடியுமே அந்த மின்னணு வாக்கு எந்திரத்தை வைக்கிறாங்க. அந்த மின்னணு வாக்கு எந்திரம் வைக்கும் பொழுது எல்லாமே ஜீரோ தானே, ஜீரோல தானே ஆரம்பிக்கும். திமுகவும் ஜீரோ தான், அதிமுகவும் ஜீரோ தான், தாவேக்காவும் ஜீரோ தான். ஓட்டு போடும்போது தான் எண்ணிக்கை அதிகரிக்கும். திமுக 35% ஓட்டு இருக்கிறதுக்காக திமுக வந்து 35 ஸ்டார்ட் ஆகாது. அண்ணா திமுக 20 ஸ்டார்ட் ஆக போறது இல்ல, தாவேக்கா 0 ஸ்டார்ட் ஆக போறது இல்லை. எல்லாமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது மக்களின் வாக்கு. அதுதான் ஒரு விரல் புரட்சின்னு எங்க தலைவர் அவர்கள் சொல்றாங்க. அந்த ஒரு விரல் புரட்சி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிறது. இந்த மண்ணின் மகன் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை ஆள போறாரு. அது வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு வெற்றியாக அது இருக்கும். சீமான் கடுமையை விமர்சிக்கிறார். நீங்க திமுக மட்டும் சொல்றீங்க, கூட்டத்துக்கு கூட்டம், பேட்டிக்கு பேட்டி திரு விஜய் திரு சீமான் தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. இல்ல, பொது வாழ்க்கைக்கு என்று வந்துவிட்டால் விமர்சனங்கள் வரதான் செய்யும், அவமானங்கள் வரதான் செய்யும், அவதூறுகள் வரதான் செய்யும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. போற்றுவோர் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும். நம்மளுடைய செயல்பாடு என்பது மக்கள் பணி, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத உழைப்போடு எங்க தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இல்ல, அவர் அது தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது லாரியில அடிபட்டு செத்துருவ ரோட்டு நடுவுல இருந்தா அப்படின்னா, நீங்க 15 ஆண்டு காலமா சாலை ஓரமா தானே இருக்கிறீங்க. சாலை ஓரமாக இருந்தால் விபத்து நடக்காதா? லாரி இடிச்சு இது வரைக்கும் யாரும் இறந்தது இல்லையா? நீங்க ஒரு கருத்தியலை 15 வருஷமா சொல்றீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டே தானே இருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு வெற்றி என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல. மேல போயிட்டே இருக்காரு. நீங்க வெற்றி தானே தீர்மானிக்கும். வெற்றி தான் எல்லாத்துக்கான அடையாளமே. வெற்றி வீரனாக உங்களால் வளம் வர முடியாத போது நீங்கள் திமுகவை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சீங்க, காங்கிரஸை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாங்கள் இந்த கொள்கையை தான் பேசணும், இந்த கோட்பாடை தான் பேசணும்னு சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களுக்கென்று ஒரு தனி கட்சி, எங்களுக்கென்று ஒரு தலைவர், எங்களுக்கென்று ஒரு கருத்தியல், எங்களுக்கென்று ஒரு கோட்பாடு, எங்களுக்கென்று கொள்கை தலைவர்களை வடிவமைத்து நாங்கள் மக்களை தேடி வருகின்ற பொழுது மக்கள் எங்களை தேடி வராங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் பல தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அது அவர்களுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய தனித்துவத்தை நிலைநாட்டிக்க முடியுது இல்லையா? அவருடைய தனித்துவம், தமிழ் தேசியம் இதெல்லாம் சொல்ல முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கின்ற திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம் இதெல்லாம் காணாம போகுது. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டு மக்களின் 2 கண்கள் என்பது என் தாழ்மையான கருத்து.
அதே நேரத்தில் எந்த அடையாளத்துக்குள்ளும் என்னை சுருக்கி விடாதீர்கள். நான் அனைவருக்குமானவன், பொதுவானவன். இங்கு திராவிட கருத்தியலுக்கும் வாக்கு வங்கி இருக்கு, தமிழ் தேசிய கருத்தியலுக்கும் வாக்கு வங்கி இருக்கு. திராவிட சிந்தனை கொண்டவர்களும் இருக்காங்க, தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மண் என்பது இரண்டு கருத்தியலுக்குமான ஒரு மண்ணாக இருக்கிறது. அதை நான் மதிக்கிறேன், வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் என்னை இதற்குள் அடைக்காதீர்கள். நான் அனைவருக்குமானவன், எல்லோருக்குமானவன். குட்டீஸிலிருந்து பாட்டீஸ் வரைக்கும் பிடிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான தலைவராக நான் இருப்பேன் என்று. இதுதான் நாங்கள் சமத்துவ அரசியலுக்கான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுதுதானே மக்கள் வந்து அணிதிரண்டு எங்கள் கட்சியில் இணைகிறாங்க. எங்கள் தலைவர் தவறான ஒரு கருத்தியலை சொல்லியிருந்தா ஏன் 1 கோடி உறுப்பினர்களே நாங்கள் நெருங்க வேண்டும்? நீங்க சொல்ற நம்பர் தானே அது? உண்மையான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரப்போதுங்க. எங்க கட்சியில் வந்து மகளிர் தலைமையில் சேர்க்கை அணி என்று ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அணியின் தலைமையில் தான் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. செயலி மூலமாக, ஆன்லைன் செயலி மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கையை எங்க கட்சி சார்பாக அறிவிக்க போறோம். சீமான்கிட்ட ஆட்கள் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஆட்கள் எங்களுக்கு வராங்க. இந்த கட்சியில இருந்து தான் வராங்க, அந்த கட்சியில இருந்து தான் வராங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்ம வந்து பிரைமரி ஃபோர்ஸா, பிரதான ஒரு சக்தியா, முதலமைச்சர் ஆக போகிறோம் என்கின்ற ஒரு சக்தியா, ஆளுங்கட்சியாக மாறப்போகின்றோம் என்ற சக்தியாக மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்றுக்கொண்டு உழைத்து கொண்டு நம்ம வர்றோம். அதை மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் அங்கீகரிக்கிறாங்க, வர்றாங்க, அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். திரு விஜய் வருகை சீமானுக்கு சாதகம் தானே? இங்கே யாருக்கும் சாதகமோ பாதகமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் மக்களுக்காக உழைக்க வருகிறோம், மக்கள் எங்களை தேடி வராங்க, நாங்கள் மக்களை தேடி வருகிறோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆளும் அரசாங்கம் பல வேலைகளை செய்கிறாங்க, பல அடக்குமுறைகளை செய்கிறாங்க. காவல்துறையை வைத்து மிரட்டுவது, உளவுத்துறையை வைத்து கண்காணிப்பது, பேனர் ஏற்ற விடாமல் தடுப்பது, கொடியேற்ற விடாமல் தடுப்பது, விருந்தகம் வைத்து நாங்கள் உணவு கொடுக்கும்போது தடுப்பது. சரி, உங்கள் அதிகாரத்தையும் காவல்துறையை வைத்து நீங்கள் தடுக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடிய தளபதியை உங்களால் எப்படி தடுக்க முடியும்? எப்படி அழிக்க முடியும்? இதயத்தை பொளந்து போய் அழிப்பீங்களா? இதயத்தை பொளந்து போய் அவரை போய் தடுப்பீங்களா? அப்போ எல்லோருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் தான் தளபதியுடைய பேர் இல்லையே தவிர எல்லார் வீட்லையும் அவர் இருக்கிறாருங்க. தலைவர் தளபதியை எல்லாருக்குமே தெரியுங்க. அதான் குறிப்பாக பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது உங்கள் அதிகாரத்தை வைத்து என்ன பண்ண முடியும்? ஆட்சியும் அதிகாரமும் திமுகவுக்கு நிலையானதா? 100 வருஷத்துக்கு நீங்களும் ஆள போறீங்க, இல்ல 50 வருஷத்துக்கு நீங்க தான் ஆள போறீங்களா? 2026 மக்கள் தூக்கி உங்களை குப்பைத்தட்டில் போட போறாங்க, தூக்கி எரிய போறாங்க. அடாவடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மேல்பாதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க, மதுரையில் மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. எல்லா பகுதியிலும் போராட்டம். செவிலியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, பெண்கள் போராடுறாங்க. எல்லாரும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது மக்களை முடக்கி கொண்டு நாங்கள் திராவிட மாடல் என்று பேசுகின்ற பொழுது கோபம் வருமா வராதா? எல்லா பக்கமும் போராட்டங்க. பத்திரிகையாளர் சுதந்திரமாக ஒரு கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய முடியல, உடனே அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி கைது செய்றீங்க. அவங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் கட்சியை இது திராவிட மாடலா, மமதை மாடலான்னு சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாங்களே, அந்த அளவுக்கு தானே திமுகவுடைய லட்சணம் இருக்கு. கூட்டணி கட்சியை வளர விட மாட்டேன்றாங்க. நேற்று கோயம்புத்தூர்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இரவு நேர கைது என்பது ஜனநாயகத்தின் சாபக்கேடு அப்படின்னு. ஆனா சாம்சங் தொழிலாளர்களை நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு 1 மணிக்கு இந்த திராவிட மாடலின் காவல்துறை, இந்த திமுகவின் காவல்துறை, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை வீடு வீடாக புகுந்து கைது செய்தார்களா இல்லையா? இவ்வளத்தையும் செய்துவிட்டு நாங்கள் சமூக நீதி, நாங்கள் சமத்துவம் அப்படின்னு பேசுகின்ற பொழுது இதுதான் மக்கள் விரோத அரசு. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறிவாங்க. அது திமுகவுக்கு எதிராக போச்சுன்னா அதிமுக கூட சாதகமா இருக்கும்ல. அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதை மடைமாற்றுவதற்காகத்தான் அரசியல் விமர்சகர்கள், சில பத்திரிகையாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. திமுக தாவேகா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் இடையே தான் 2026 தேர்தலே நடக்க போகிறது. இதில் யார் வெற்றி பெற்று வரப்போகிறோம் என்பதுதான். இவர்கள் தேவையில்லாம எங்களை வந்து 3வது 4வது நிலைக்கு தள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. அது ஒரு பொழுதும் நடக்காது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி எளிமையாக சமூக வலைதளம் மூலமாக வீழ்த்தினார்களோ அதே போன்று எங்களையும் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறாங்க. அதற்கு வாய்ப்பே கிடையாது. தளபதியின் சிங்க கூட்டம்
தளபதியின் புலி கூட்டம், தளபதியின் இளைஞர் கூட்டம், தளபதியின் மக்கள் கூட்டம் கோடிக்கணக்காக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால யார் நினைத்தாலும் எங்களை தடுக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் பணியக்கூடியவர்கள் அல்ல. பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று சொன்ன தலைவனின் வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டு தான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய கைதோ, உங்களுடைய வழக்கோ, நீங்கள் சிறைப்படுத்துவதோ, உளவுத்துறையை வைத்து கண்காணிப்பதோ, இதெல்லாம் எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, நகைச்சுவையா இருக்குது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார். 2026 தேர்தல் களத்தில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிக்காக தெரியல இல்லாமணி, மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.